காலை வணக்கம்ண்ணே. அண்ணே, சிவசங்கர ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன். இதை எப்படிண்ணே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்கிறீங்களா? எப்படி நைட்டு குளிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு படுக்கணுமா இல்லை எப்படின்னா? ஆனா நீங்க கால் பண்ணீங்கன்னா தான் அது பெரிய காலை வணக்கம்ண்ணே. அண்ணே, உங்கள் ஆயில் வாங்கி தேய்ச்சிட்டு நல்ல ரிசல்ட் இருக்குண்ணே. நாள் தேய்ச்சிட்டு மறுநாள் பார்க்கல நல்ல ரிசல்ட் தெரியுதுண்ணே. முடியலாம் சின்ன சின்ன முடியாக நிறையா வளர்ந்துருக்குண்ணே. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்ண்ணே, சின்ன சின்ன முடியாக நிறையா மாற்றிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. மேஜிக்காக என்னன்னே தெரியலண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈவினிங் போட்டது ஆயில் குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தேய்ச்சிட்டு குளிச்சிடுவேண்ணே. அது மாதிரி குளிச்சதுக்கப்புறம் அந்த மார்னிங் ஆயிலை தேய்ச்சிடுறேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் அந்த மார்னிங் ஆயிலை தேய்ச்சிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இந்த ஆயில் நல்லா ரிசல்ட் தருதுண்ணே. நல்லா இருக்குண்ணே. எந்த இது சைடு எஃபெக்ட் இல்லை. நல்லா இருக்குண்ணே. ஓகேண்ணே, நன்றிண்ணா. கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா அடர்த்தி வர்றதுக்கு என்ன செய்யறீங்கன்னா, உடன் கோம்பு இருக்குல்ல, அதாவது மரசீப்பு இருக்கு இல்லைங்களா? மரசீப்பு வாங்கி நல்லா அழுந்த சீவி விட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் சீவி விட்டு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணுங்க. அதுலயும் பாருங்க, ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ரூட் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு 2-3 நாள் இன்னும் நல்லா முடி வர ஆரம்பிச்சுக்கும். தொடர்ந்து நீங்க இதே மாதிரியே நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.